ஒரு ரோப்ளாக்ஸ் ஒரு பாப்பி பிளேடைங் கேம் மாதிரியே ஒரு இருக்குங்க. கிராப் பேக் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். ஐ திங்க் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராப் பேக் டெஸ்ட் இது பாப்பி பிளேடைங் மாதிரியே தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் வெயிட் பண்ண. இன்னொன்னு என்னன்னு தெரியுமா? நம்மகிட்ட ரெட் ஹேண்ட் தெரியும், பர்பிள் ஹேண்டும் நம்மளுக்கு தெரியும், கரெக்டா? கிரீன் ஹேண்டும் தெரியும், கன்னும் நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த ஹேண்டு நம்மளுக்கு தெரியாது. இந்த ஹேண்டு இது இந்த ஹேண்டு ப்ரெஷர் ஹேண்டு. ப்ரெஷர் ஹேண்டு எது சொல்றீங்களா? யார் யாரெல்லாம் பாப்பி பிளேடைங் சாப்டர் 5 பார்த்துருந்தீங்களோ தெரியும். அதுதான் வரும் இந்த ப்ரெஷர் ஹேண்டு. அது போய் இந்த ஹேண்ட் கிடைக்கும். எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியும் இந்த ஹேண்ட்ஸ் தான். ஏன்னா நான் சாப்டர் 5 பார்த்துருக்கேன். அப்படி இல்ல, ஷார்ட்ஸை பார்த்துருக்கேன். அதுல இந்த ஹேண்ட்ஸ் வரும். ஓகே, நம்ம கேம் பிளேக்குள்ள போவோம். அது மட்டும் இல்ல, இது எப்படி யூஸ் பண்ணணும் எனக்கு தெரியும். ஓகேவா? இந்த கை நம்ம ரெட் கை ஏத்துமோ. இதான் மேப் 1. இதில் மேப் 1 இருக்கு, மேப் 2 இருக்கு, மேப் 3 இருக்கு, மேப் 4 ஐயோக்கி வருவான்னு போட்டிருக்கானே. அதுக்கப்புறம் யான் நபி, அதாவது சாப்டர் 4 வர யான் நபி. சாப்டர் 4 பார்த்துருப்பேன். இன்னும் நான் போடல. சரி வா, மேப் 1க்கு போயிடலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணுவோம். என் தங்கச்சி முன்னாடி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, ஸ்கேன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பாக்ஸை பிடிச்சி இதே டுட்டோரியல் கொடுக்குறானே, இதை பிடிச்சி இப்படி இல்லை அப்படி இல்லைண்ணே. டேய், என்னடா சொல்லி கொடுக்குறீங்க? எனக்கு தான் தேவையே. நாங்களாம் நிஜமான பாப்பி பிளேடைமே விளையாண்டுருக்கோம். இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா கொடுத்துருக்கான். செல்லா, இதை அமுத்துனா வேகமா போறான். செல்லா, வேகமா போகலாம். ஓகே, என் நவுரு நான் பிக்கணும். இதை அப்படி இதை கரெக்டாக குறி வச்சு பிச்சாச்சு. மீதிலாம் பிக்க தேவையில்ல. இந்த மாதிரி ஓட்டக்குள்ளையே போயிடலாம். நம்ம பாப்பி பிளேடைமே நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஓப்பன் த டோர். அதை பிடிச்சி இழுத்து என் தங்கச்சி எவ்வளோ வேகமா ஃபர்ஸ்ட் போகணும்னு ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கா பார்த்தீங்களா? இப்படி அதை அப்படியே பிடிச்சு இப்படி இழுத்தாச்சு. பர்பிள் கலர் ஜம்பா போடு. நெக்ஸ்ட் இந்த லிவர் அமுத்துறா. பர்பிள் ஹேண்ட் எடுத்துமோ. அது ஜம்பு. நெக்ஸ்ட் இதை குடிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். முக்கியமா இந்த ரோப்ளாக்ஸ் கேம்லயும் இந்த கிராப் பேக் டெஸ்ட் எதுக்கு விட்டான்னா, பிசியில தான் விளையாடுறதுக்காரதான் விட்டான்ல. பிசியில விளையாடுறதுக்காரதான் விட்டானே இந்த கேமை. முக்கியமா நிறைய பேர் பிசியில தான் விளையாடணும். நீங்க யூடியூப்லயே சும்மா போட்டு பாருங்களேன், கிராப் பேக் டெஸ்ட்னா. யாருமே மொபைல்ல விளையாட மாட்டானே, பிசியில தான் விளையாடுவானே. ஏன்னா இது அந்த மாதிரி தான் பண்ணுச்சு. கீழே கேம் நீங்க ரோப்ளாக்ஸ்ல பார்த்தோன்னே கீழே போட்டிருக்கோம் பிசி ரொம்ப ஈஸியா இருக்கும்னு போட்டிருக்கோம். ஓகே, நான் இதான் பண்ணிட்டேன். ஏன்னா நான் உங்ககிட்ட பேசிட்டேன். எனக்கு தெரியும். எனக்கு சாப்டர் 4 யான் இது என்ன இடம் தெரியும்னா, நம்ம இன்னும் அது நான் உங்களுக்கு காட்டல. யான் நபி வருவான். யான் நபிக்கு இந்த மாதிரி கனெக்ஷனை மாற்றி அவன்கிட்ட தப்பிக்கணும். இருங்க, சாப்டர் 4 பார்ட் 2 கண்டுபிடிக்கும். ஆஹா, பேட்டரி வேணும். பேட்டரி இல்லையா? இந்த இருக்கும். இந்த ஆட்டையை போட்டுற வேண்டியதான். இங்கேருந்து கண்ணாடி பேட்டரி எறாச்சா எடுத்தாச்சு. எப்போ ஃபர்ஸ்ட் இங்க போட்டுறல. இப்போ கனெக்ஷன் மாத்திக்கலாம். இதை அமுத்தி இதுக்குள்ள போயிட்டு திருப்பியும் இதை அமுத்திட்டு நீ கொஞ்சம் நவுந்து போ. அமுத்திட்டேன். நான் இப்போ ஜம்பு இங்க லிவர் இருக்கு. இதை பிடிச்சி இழுத்து போட ஐலஸா இழுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? நான் ஜெல்லா நவரு. அங்கே ஒரு லிவர் இருக்கு. அமுத்து. ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பேட்டரி கேட்குறானு. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஜம்பா இதுக்கு தெரியும். ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ஜம்பு கேம்ல ரீஸ்பான் ரிசெட் இல்லை. ஆமா, இந்த கேம்ல ரீஸ்பான் ரிசெட் இல்லைனா இல்லை. நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா கேம் விட்டு தப்பா பண்ணிட்டீங்களா, கேம் விட்டு வெளியே போயிடாகணும். ஓகே, என் தங்கச்சி இந்த கேம் விளையாண்டுக்கிறானே. நம்ம என் தங்கச்சி விளையாண்டுருக்கா. நீனும் இங்க பேட்டரி இருக்கு. நான் விளையாடல. ஓகே, இந்த பேட்டரியை தூக்கி பண்ணி இங்க ஒரு லிவர் இருக்குங்க. இருங்க, இந்த பட்டன் கொடுத்தா வேகமா போவான். வேகமா போலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க ஒரு பட்டன் இருக்கு. அந்த டோர் ஓபன் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு பேட்டரி 2 பாக்ஸ் போகுது. இங்கிருந்து கனெக்ஷன் போகுது. ஓகே, இங்கிருந்து கனெக்ஷன் இங்க கொடுக்கணும். மாத்தே. ஓகே, நெக்ஸ்ட் ரைட். இங்க ஒரு பேட்டரி கேட்குறான்ல. இது ஒரு ஐடியா இருக்கு. இந்த பேட்டரியை எடுத்துட்டு எப்படி என் பிளானு இங்கேருந்து அப்படியே பேட்டரி தூக்கி அங்கே போட்டு இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. இப்போ மேலே தான் போனோம். இந்த பாக்ஸை தூக்கி இப்படி இழுத்துட்டேன். இது மேலே ஒரு ஜம்பு, இங்கேருந்து போவானா வேறு ஒன்ட்டேன்.
லுக்கு மேலையா மேலே புறா அதை பிடிச்சிட்டேன். இப்போ நேராக மேலே போயிட்டு இங்கே ஒரு லேண்டிங் போட்டு நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டேன். மேப் 4 வரைக்கும் இருக்குது. மேப் 4க்கு அப்புறம் யானை பேர் இருக்குது. இந்த வீடியோவில் ஐ திங்க் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் மேப் ஃபுல்லாக பேட்டரியா நாங்களா போடுறேன் பேட்டரிக்கு. ஐயோ அங்கே போய் எடுத்துட்டு வரணுமா? ஓகே திருப்பியும் இப்போ கீழே போய் ஆகணும். புதி எங்கடா இருக்கேன்? ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தெரியுது. பேட்டரி எடுத்துனோம். திருப்பியும் அங்கேருந்து பேட்டரி எடுத்துட்டேன். பேட்டரி எடுத்தா இந்த டோர் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸே ஆகலை. எப்படா இது நான் லாஜிக்குன்னே தெரில. இப்போ பயிரா மாமா கீழே வந்துருப்பேன். நெக்ஸ்ட் அதை பிடி. ஐயோ கை வரீங்க இன்னும் கொஞ்சம் அறுப்புறா பிடிச்சிட்றா. பிடி பிடிச்சேன். நேராக மேலே பகு இப்படி போயிட்டு நெக்ஸ்ட்டு பிடிச்சி அப்படியே ஸ்விங் பண்ணிடலாம். எனக்கு தெரியும். பேட்டரியை போட்டுடலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் எடுக்கணும். கையை மாற்ற நம்மளுக்கு தெரியும். இதை எடுத்து இங்கே வச்சுட்டு இல்லை உள்ள ஒரு எலக்ட்ரிக் கேட்குறாங்களே எடுத்துட்டேன். எப்படி உள்ள ஒரு எலக்ட்ரிக் கேட்குறேன். அங்கேருந்து எடுத்தானோ டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இது கன்று இருக்கணும். கன்று எனக்கு தெரியும். அதாவது சாப்டர் 4ல் வரும். ஒரு டோர் இருக்கும் ஓப்பன் மாதிரி. இதை எரிச்சோன்னா ஒரு ஃப்ளார் ஆண்டு இங்கே போட்டிருக்கான்னு பாரு. ஆரஞ்சு ஆண்டா. நெக்ஸ்ட் இங்கே ஒரு இருக்கு. ஓப்பன் த டோர். உள்ள பேட்டரி இருக்கு. நல்ல வர எடுத்துட்டு இப்போ ரெட் ஆண்டை மாற்றிக்கோ. உரா பிடிச்சிடு. இப்போ சுங்கு போட. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பேட்டரி வச்சுட்டு ஓப்பன் த டோர். இருந்தடா டச் சம் கிராஸ் ஹீல் யுவர். நான் டக்குன்னு போயிடுச்சு. டுட்டாலியில் படிக்கிறதுக்குள்ளேயே போயிடுச்சு. அவுத்தோ. நெக்ஸ்ட் இதை பிடிச்சி இழுத்துட்டு நெக்ஸ்ட் என்னடா பண்ணோம்? இப்போ என்ன பண்ணோம்? இழுத்துட்டேன். இங்கே வெறும் எலக்ட்ரிக் கேட்குறானே. ஓகே எலக்ட்ரிக் யாராவது கொடுக்கணுமா? கனெக்ஷன் மாற்றணும். கனெக்ஷன் மாற்றத்துக்கு எலக்ட்ரிக் வேணும்னு தெரியுது. என்னடா பண்ணோம்? இங்கே ஒரு கல் வருது. இப்படியா? ஏங்க இது தெரியாம இவ்வளோ நாள் வச்சுருந்தேன். இப்போ ஐ திங்க் நான் இப்போது கொஞ்சம் கன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கன் எடுத்துட்டு போட்டுட்டே இப்போ ஐயோ போட வேணாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா டக்குன்னு க்ரீன் ஆனது டக்குன்னு இங்கே வச்சுட்டு டக்குன்னு நான் போகணும். இப்போ அதான் என் சேலஞ்ச். டக்குன்னு போடு. நேராக டக்குன்னு போ. டைம் இல்லை நம்மளுக்கு. கொஞ்சம் டக்குனு கையை மாற்று. ஐயோ தப்பு பண்ணிட்டோம். லேட் ஆயிடுச்சுண்ணே. சரி ஓகே பார்த்துக்கலாம். பையவா ஏடா எலக்ட்ரிக் எடு. என்ன இந்த கொஞ்சம் இது இந்த பக்கம் நான் போகலடா. எலக்ட்ரிக் எடுத்துடுறா. ஜலீலா நீ உன் மண்டை மறக்குது. எனக்கு கண்டு தரல. இங்கே பாருங்க இதான் என் தங்கச்சி கேர்ள் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டா. அதோ எடுத்துட்டா. நெக்ஸ்ட்டு இங்கே எடுத்து இங்கே வச்சுட்டு டக்குன்னு நீ எப்போ போடா டைமில் அன்லாக் மவுஸ் டீயா. அது கம்ப்யூட்டரை விளையாடுறவங்களுக்கு. எனக்கு கிடையாது. இங்கேருந்தே கனெக்ஷனை கொடுத்துற. முடியல தொலை முடியல. எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. கொஞ்சம் என்னை பொறுத்தவரை இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எடுத்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக எலக்ட்ரிக் போனால் என்னடா அர்த்தம்? இவ்வளோ சீக்கிரமாக போகிற மாதிரி வச்சுருக்கானே. பார்த்துக்கலாம். பதக் மாற்றிட்டேன்டா. அப்பாலையும் முடிச்சேன். என்ன ஆகணும்? இதில் ஜம்பு கிம்பு இருக்கா? ஒன்று இவ்வளோ பெருசாக இருக்குது. தட் திங்ஸ் ஸ்க்ரோல் த மேட்சி கேப் இஸ் மேக்னட் கிராப் இட். இது சாப்டர் 5 வரும். நம்மகிட்ட மேக்னெட் இருக்கும். அதை வச்சு இப்படியே பிடிச்சோன்னா சொல்றேன்னு இப்படி வந்துடலாம். ஆமாம் என்னடி சொல்லில அவனுக்கு பண்ண முடியலையா? இருங்க என் தங்கச்சிக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. என் தங்கச்சிக்கு இப்போ பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நான் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். டக்குட்டா இருங்க. நான் என் தங்கச்சிக்கு வயசு பாப்பால. ஆமாம் என் தங்கச்சிக்கு நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எலக்ட்ரிக்கா என்ன நான் ப்ரோ பிளேயர் ஆயிட்டேன். ப்ரோ பிளேயர் நான் போ அன்லக்கி ஆயிட்டேன்.
இல்லக்கியா நானு நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடும் போது நான் தானே வெயிட் பண்ணு எப்போ வந்தாச்சுன்னா என் தங்கச்சி இருங்க பண்ணி கொடுத்துட்றேன் மேக்னெட். ஆனால் என் தங்கச்சிக்கு பண்ணி கொடுத்துறேன். என் தங்கச்சி வந்துட்டா எங்கடா இதோ இருக்கா. ஓகே எப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாக்ஸ் இப்படியே இழுத்து இந்த பாக்ஸையும் பிடிச்சி இழுத்துட்டு நைஸ் ஐ இந்த கிராப் பேக்குள்ளே போகணும். இந்த கிராப்பில் இந்த குட்டி ஓட்டக்குள்ளே போகணும். நான் அந்த ஒரே ஒரு பாக்ஸ் வச்சு அப்படி இது மேலே ஜம்ப் பண்ணோம். என்ன பண்ணணும் அப்போ மூவ் த பிக் பாக்ஸ் அண்ட் ஸ்கூல். இதை எப்படி மூவ் பண்ண முடியல அவ்வளோ மூவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அந்த குட்டி பாக்ஸ் இதில் எடுத்துட்டு வர சொல்கிறாங்க. எப்படி எடுக்கிறத தெரியல ஒன்றுமே புரியலையே. சொல்கிறாங்கடா டுட்டோரியலா டுட்டோரியல் ஏதாச்சும் சொல்லுங்க. புரியுது புரிஞ்சிருச்சு. இது மேலே ஏற முடியல. ஆஹா ஒன்றும் புரியல எனக்கு இன்னும். மேலே இது மேலே ஏறிட்டு இது ஜெல்லில நீ நவுறு நான் ஃபர்ஸ்ட் பண்றேன். நீ நவுறு நான் ஃபர்ஸ்ட் பண்றேன். ஏங்க தங்கச்சி தலை தாங்க முடியல டேய். இன்னைக்கு கொஞ்சம் ஒரே நிமிஷம் நவுறு வா என்ன வர பண்ற. இங்கதான் வெளியே இருக்க இது பற்றி படிக்கலாம். என்ன பண்ணணும் இரு. Move the big box and scoot through. இந்த மாதிரி பண்ணலாமான்னு தெரியல. புரிஞ்சிருச்சு. என் தங்கச்சி இருங்க நான் சொல்லி கொடுத்துறேன். அப்படியா இந்த மாதிரி பாக்ஸ் மேல போட்டு அப்படி மாதிரி ஏறிடணும். இருங்க என் தங்கச்சி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே வர புரியுது. அப்போ என் தங்கச்சிக்கு எப்படி புரியும். இதை பிடிச்சிட இதை இப்படியே இழுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் ரோட்டா இருக்கா இந்த பக்கம் வரணும். ஏங்க எப்போதான் புரியுது இந்த ஓட்டக்குள்ள வரணும்னே. ஸ்பீடு விடுறதுக்கு அப்புறம் வேகமாக போக முடியும். நெக்ஸ்ட் இந்த இடம் இப்போ என்ன பண்ணோம் இங்கே ஒரு பேட்ரி கேட்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னு பார்த்துமோ அதுக்கப்புறம் பண்ணுவோம். வருஷம் மேலே போவோம். என்னடா இது இத்தனை இருக்குது. நவுறு ஜெல்ல அவங்க மனமலை கை விட்றேன். இப்படி ஒரு என்னடா இது இத்தனை பேட்ரி இருக்கு. ஏங்க இங்கே நிறைய பேட்டரிஸ் இருக்கு ஆனால் எடுக்க முடியல. ஆனால் இந்த ஒரே ஒரு பேட்டரி மட்டும் எடுக்க முடியுது. இதெல்லாம் என்னால் ஒரே ஒரு பேட்டரி மட்டும் எடுக்க முடியல. இந்த பேட்டரி எடுத்துருவா அதே எடுக்க முடியாது. இந்த பேட்டரியை மட்டும் எடுக்க முடியும். எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரி தூக்கி இங்கே வைக்கணுமா வச்சுட்டேன். இப்போ என்னாச்சு அங்கே மூடிடுச்சு. அது முடிச்சா என்ன பண்ணும் இந்த எலக்ட்ரிக் எடுத்துட்டு புரிஞ்சிருச்சு. இந்த மேக்னெட் இருக்கு பாரு. இருங்க புரியுது. ஏன் வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த டோரை ஓப்பன் பண்ணோம். இந்த எலக்ட்ரிக் எடுத்துட்டு எப்படி எம்லானே யாராவா ஐயோ கை மாட்டிச்சா வந்துருச்சு எலக்ட்ரிக் வச்சுட்டேன். முடிச்சுட்டேன். இருங்க என் தங்கச்சிக்கு பண்ணி கொடுக்கணும். இவன் ஒன்றும் புரியாம இது இருங்க என் தங்கச்சி பண்ணி குத்திக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் கை வச்சுக்கோ. இப்படியே கை வச்சுட்டு என்ன இவ்வளோ ஸ்லோவாக போடுற. நேராக இப்படி போயிட்டேன். எப்போ என்ன பண்ணணும்னா இங்கே என் தங்கச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். மேக்னெட் இப்படியே பிடிச்சிட்டு மேக்னெட் வந்துட்டு கையே வந்துடுச்சு. எப்போ கை வந்துடும் பாரு வந்துருச்சா. இங்கே போய் கனெக்ஷன் வச்சுட்டு ஆண்டலாம். தங்கச்சி வந்துட்டியா இங்கே இருக்கா இதோ இருக்கா. ஊருக்கு முன்னாடி போயிட்டு இருக்கா பாருங்க. அவளுக்கு வலிக்குதே. இந்த கிராப்பை பிடிச்சிட்டு என்ன பண்ணோம் கீழே குதிச்சுட்டா. ஸ்விம் பண்ணுமா நவுரு டக்குன்னு போ போயிட்டா. ஐயோ என் தங்கச்சி எப்படியோ போயிட்டா.
கொஞ்சம் வந்துட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதுவும் சாப்டர் 5 வர இடம்ண்ணே. இப்படி பிடிச்சி இது இப்படி இருங்க. ஐயோ இது தங்கச்சி போயிட்டாலே. சின்னம்மா போச்சு குமார. இதை உட்காந்துட்டேன். எப்போ இந்த பக்கம் மிதிக்காத. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அந்த கம்பியை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு லாண்டை போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அங்க ஒரு கம்பி இருக்குல்ல அத அப்படியே ஐயோ மாட்டிக்கிச்சு பக்ர மாட்டிக்கிட்டேன். ஆமா கம்பிய புடிச்சு ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது கஷ்டம் இல்ல, ஈஸி தான். இன்னும் அங்கங்க கொஞ்சம் பக் ஆகுது. ஏன்னா இந்த இவங்க சொன்னானே 20 கம்ப்யூட்டர் விளையாடுறோம் அப்பதான் ஈஸியா இருக்கும்னு. ஆனா நம்ம எதுல விளையாடுறோம்? நீ அப்படி அங்க போனா இருங்க. ஐயோ வாய் வச்சுட்டானே. நானும் கீழே விட்டுட்டேன்டா. டேய் இப்ப இருக்க தமிழ் மேல கண்ணு எடுத்தா. டேய் செக் இல்ல அது வேணாம். கையெத்துரு இப்படி பண்றாங்க. அப்படி ஒருவேளை அப்படியா இங்க லேண்ட். எஸ் இந்த கைய மாத்த பாத்தீங்களா? இங்க இருந்து இந்த கை வச்சாதான் என்னால பறக்கவே முடியும். நீ பேசுறதே எதுவும் கேட்க மாட்டுது. ஐயோ கீழே விழுவுறனே. பிடிச்சிட்ட ஃபர்ஸ்ட் இங்க லேண்டு போட்டு நெக்ஸ்ட் எனக்கு இங்கே தோங்கு. எஸ் இங்க லேண்ட போட்டாச்சா? திட்ட கட்டி வந்துட்டாங்க. ஏமா இருந்தாலும் இது கொஞ்சம் என்னடா இது ஃபர்ஸ்ட் மேப்பை முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. என்னடா இது ஃபர்ஸ்ட் மேப் இப்படி மேலே போவேனா? இல்லை நான் தெரியாம கேட்டேன். இல்லை இழுத்தாலும் மேலே மேலே போ. ஓகே மேலே போக முடியலையே. என்ன பண்ண அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. யாப்பா இங்கே வந்திருக்கேன். என்ன இடம்? அந்த பக்கம் லேண்ட் போட்டு திஸ் மேப் இஸ் ஃபைனலி ஃபினிஷ். அப்பா அப்படியே முடிச்சிட்டேன். இருங்க என் தங்கச்சிக்கா பண்ணி கொடுத்துட்றேன். என் தங்கச்சி அந்த தரு பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இப்படி வந்துட்டாச்சா? இப்படி வந்துட்டியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதை பிடிச்சிட்டு இப்படியே வந்துட்டு இப்படி வந்துடு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அது இருக்குல்ல அதை பிடிச்சிட்டு இந்த பக்கம் லேண்டை போட்டு நெக்ஸ்ட்டு அது இருக்கா அதை பிடிச்சி இந்த பக்கம் லேண்டை போட்டு நெக்ஸ்ட் மேலே ஒன்று இருக்கா இதை பிடிச்சி இந்த பக்கம் வந்துடு. அதுக்கப்புறம் இதை பிடிச்சிட்டு இது இப்படியே இந்த பக்கம் வந்துட்டியா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இதை பிடி. என் தங்கச்சிக்கு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னடா ஆளை காணோன்னு பார்க்காதீங்க. இப்படியா லேண்ட் அவ்வளோராண்டி ஆளை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவ்வளோரானே மேப் 1 முடிச்சாச்சு. மேப் 2 போலாவா? ஓகே இந்த ப்ரோட்டோடைப் டான்ஸ் ஆடுறா. ஆமாம் ப்ரோ மேப் 1 முடிச்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். இப்போ மேப் 2 போகலாம் வா. இதான் மேப் 2 போகலாம். நான் மேப் 2 போட்டேன். நான் மேப் 2 போயிட்டேன். இப்போ ஸ்கேன் இருக்கு. ஸ்கேன்ரா வெயிட் பண்ண நான் ஓடி வந்துருக்கேன். என் தங்கச்சி ஓடி வந்துகிட்டு இருக்கா. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? தங்கச்சி வந்துட்டான். க்ரீன் ஹேண்ட் எடுத்துட்டு இங்கே எலக்ட்ரிக் எடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணுறியா ஜெல்லா? இங்கே ஜெல்லா தலை தாங்கல கண்ணு வர தெரிய மட்டும் வர ஓகே என்ன மேப் 2 நான் இது நிறைய பேர் மறந்துடுவேன். என்ன இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் வந்துருச்சு. ஐயோ எலக்ட்ரிக் எடுத்து இங்கே வைக்கணும். அதனால இது வச்சிருக்கான் போல. வேற வழியில் இப்படியே சுற்றிட்டு தான் வரணும். நம்ம சுற்றிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இப்படி ஒரு எலக்ட்ரிக் எடுத்து இப்படி வச்சுட்டு வேற வழியில் சுற்றிட்டா வரணும். இது எடுத்துட்டு டக்குன்னு எடுத்துட்டேன். இப்போ போய் இந்த எடுத்துனேன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ரெட் ஹேண்டு கையை மாற்று. ரெட் ஹேண்டை போய் ஸ்கேன் பண்ணுவோம். ஆனால் சாப்டர் 4 ஒரு ஆம்னி ஹேண்டுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. அது ஏன் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஆமாம் ஆம்னி ஹேண்டு எங்கன்னு தெரியல. சாப்டர் 4 கிடைக்கும் எனக்கு தெரியும். எனக்கு பாப்பி பிளான் ஃபேன் நினைக்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்ன பண்ணோம் இங்கே இந்த பக்கம் வந்துட்டேன். பேட்ரி இருக்கு. என்னடா இது பேட்டரி ஆச்சாச்சு. இந்த பக்கம் டோர் ஓப்பன் ஆகுது. என்னடா இது இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கு. என்ன குழப்புது எனக்கு. சரி இங்க ஒரு லிவர் இருக்கு. அமுத்து. சரி கையை விடுறேன். இந்த இடம்ண்ணா
ஓ இங்கிருந்து எலக்ட்ரிக் எடுக்கிறதுக்காரரா இது போல. என்ன பண்ணா கையை எடுக்கவே கூடாது. இப்படியே பக் வந்தாச்சு. எப்போ இப்படியே கை வந்துரு, கையால் டீ வச்சிரு. ஓ எப்போ அதான் எப்படி போகணும்? இங்கிருந்து எடுத்துட்டு ஜம்ப் பண்ணு. ஐயோ இப்ப ஜம்ப் பண்ண கையை மாத்து. நானே தப்பு பண்ணிட்டேன். திருப்பி அந்த ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். இங்க பேட்டரி இருக்கும், பேட்டரி தூக்கி அங்கே வச்சுடு. நேரா போய் திருப்பி எலக்ட்ரிக் எடுக்கணும். நான் எலக்ட்ரிக் லேட் பண்ணிட்டேன். ஓகே ஐயோ பர்பிள் ஹேண்ட் வச்சிருக்கேன். கிரீனு எலக்ட்ரிக்கை எடுத்துட்டு எடுக்கல, கொஞ்சம் அப்படியே போயிட்டேன். போயிடுறா. எடுத்துட்டு இதை தூக்கி இங்க வச்சுட்டு இதை எடுத்துட்டு இதை இங்க வச்சுனா எப்பா ஏங்க ஃபர்ஸ்ட் மேப்பை முடிக்கிறதுக்கே 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்ப விடிஞ்சது எனக்கு முடியிறப்ப நான் பண்ணோம். ஓ இங்க அங்க ஜம்ப் பண்ணுமா? இதை கொஞ்சம்ன்றான். இது ரொம்ப தலை வேணாம். நான் கொஞ்சம் தலை சொன்னேன், ரொம்ப தள்ளிட்டேன். இந்த பக்கம் போயிட்டு பேட்டரி கேக்குது. நான் எங்கடா போடுறேன் பேட்டரிக்கு? இங்க ஓட்ட போகுது. ஆனா என்னால கீழே குனிற பட்டனே இல்லை. என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஒரு லிவர் இருக்குண்ணே. ஐ திங்க் இந்த லிவர் அமுத்தணும்னு நினைக்கிறேன். பிடிச்சி இழுத்துட்டு என்ன ஜல்லா நீ இந்த பக்கம் இந்த வந்துட்டேன். ஓ அப்போ இந்த பேட்டரி எடுத்துக்கணும் போல. இந்த பக்கம் வந்துட்டு இந்த பேட்டரி எடுத்துட்டு என்னடா இது ஏங்க மேப் 2 கொஞ்சம் குழப்புற மாதிரியே இருக்கு. மேப் 1 விட மேப் 2 கொஞ்சம் குழப்புது. இந்த பேட்டரி வச்சுட்டேன். லோடா இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. நவுரா இழுத்துட்டு இங்கே பேட்டரி வேணுமா? நான் எங்கடா போடுற பேட்டரிக்கு? ஓ இதோ இருக்கு பாரு. இதுக்குதான் இந்த ஓட்டையா? இங்கது இந்த பேட்டரி எடுத்துடலாம் என்னன்றீங்க? இதுக்கு நான் ஓட்டையை வச்சிருக்கேன்னு போல. நானும் எதுக்குடா ஓட்டன்னு தெரியல. இங்க ஒரு பேட்டரி. ஆஹா பேட்டரி கேட்குறேன். ஐ திங்க் இங்க போட வேணாம். பேட்டரி எடுத்துட்டு நம்ம இங்க போட்டுக்கலாம். இது எடுத்து நெக்ஸ்ட் கனெக்ஷன் மாட்டணும். இந்த டோர் பண்ணிட்டுனா என்னடா இது? என்ன ஏங்க ஒண்ணுமே புரியலையே. மேல ஒரு பேட்டரி இருக்கு. மேல ஒரு பேட்டரி இருக்கு. ஆனா எடுக்க முடியல. போயிரு முடிச்சு எடுக்கலையா? இப்ப நம்மளுக்கு பேட்டரி தேவை. அந்த பேட்டரி என் தங்கச்சி குழப்பிட்டு இருக்கா. பேட்டரி தானே இந்த லிவரை ஃபர்ஸ்ட் அமுத்துனியா? இதோ இருக்க பேட்டரி எடுத்துட்டியா? இப்ப மேல போய் பேட்டரி எக்ஸ்ட் பண்ண. என் தங்கச்சி ஒன்றும் தெரியாம இருக்கு. நானே இதை எப்படி எடுப்பேன்? இவனே ஸ்லோவால ஜம்ப் பண்றான். ஒருவேளை இன்னும் இந்த டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ற? ஆஹா 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 சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் எடுத்துட்டு எடு. இதை தூக்கி இங்க வை. இதான் இந்த பக்கமா? ஓகே இவங்க இப்ப என்ன பண்ணா நானே குழம்பி போயிட்டேன். கொஞ்சம் வெளியே போயிட்டோன்னே இந்த எலக்ட்ரிக் எடுத்தா என்னடா இது? இந்த எலக்ட்ரிக் கையில இருக்கா இல்லையா? எலக்ட்ரிக் இருக்கா? இந்த டோர் ஓப்பன் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்? அங்க போய் இதுதான் இந்த பேட்டரி எடுத்துடு. ஓ இருங்க இங்க பேட்டரி கேக்குறாங்களா? என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்லல எனக்கு. இது ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரி ஜெல்லா ஃபர்ஸ்ட் பேட்டரி தூக்கி இங்க வை. நான் கீழே எடுத்து வச்சுட்டு கனெக்ஷனை மாத்து. உன் மண்டை வேற மறைக்குது. மாத்திட்டு இது கிட்டதான் பேட்டரி இருக்கு. அதை தொட்ட மேலே போகணும். போக மாட்டானே. என்ன பண்ற? ஒருவேளை முடிஞ்சா எடுங்களான்னு வச்சிருக்காங்களோ? ஏன்னா இதோ இருக்கு பாருங்களேன். மேல இருக்கிறதே பார்க்காத. எனக்கு புரிச்சுருந்தானே நான் போயிட்டேன். எப்படி போன அதுக்குள்ள? இந்த பேட்டரி எடுத்தது போ. இந்த பேட்டரி எங்க பாரு? இந்த பேட்டரி இங்க வச்சுட்டு அப்புறம் ஆமா இந்த பேட்டரி எடுத்து அப்புறம் அங்க உள்ள போய் அங்கிருந்து கை ஊட்டி எடு. அதுக்கப்புறம் இந்த பேட்டரி எடுத்துட்டு இங்க இருந்து இங்க வச்சிடலாம். இங்க ஒரு எலக்ட்ரிக் கேக்குறானு. இதாங்க என் தங்கச்சி ரொம்ப தூரம் போயிட்டா. ஐயோ பேட்டரி வேணுமே. நான் முடிச்சிட்டேன். எல்லாம் மாட்டிட்டேன்.
ரெண்டு பேரும் ஒண்ணா போலாம். ஃபர்ஸ்ட் கையை மாத்திக்கிறேன். இங்க எலக்ட்ரிக் பிளான் போட்டுக்கணும். ஓகேவா? ரெண்டு பேரும் ஒண்ணா போலாம். இது ஃபர்ஸ்ட் இப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை எடுத்துக்கலாம். இருங்க டே என்னடா பேசவே மாட்டேறேன். எங்க குழப்புது. சாப்டர் 2 வச்சுட்டு இப்போ அதேடு கை எலக்ட்ரிக் எடுத்துட்டு வச்சுட்டு இந்த பக்கம் போயிடலாம். என் தங்கச்சி எனக்கு முன்னாடி போயிட்டா. நான் கொஞ்சம் ஆஃப்லைன் போனேன். டக்குன்னு போயிட்டா. ஐயோ கீழே வந்துட்டேன். அப்படியா? அந்த மேல கம்பி இருக்குல்ல, குடிக்க முடியல. அப்ப இது குடுத்து நீ பண்ற. ஐயோ அப்படி இதே கொடுத்து வந்துரு. நீ இது கொடுத்தா எங்க திருப்பியும் ஃபர்ஸ்ட் தான் அமுச்சு விட்டா. ஐயோ திருப்பியும் ஃபர்ஸ்ட் பண்ணுமாண்ணா? எலக்ட்ரிக் எடு போட. திருப்பியும் ஃபர்ஸ்ட் பண்ண வச்சுட்டீங்களா? இன்னும் கேம் இருக்கா? எங்க கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்ம பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணது. ஜெலிலா இது நான் திருப்பி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ இந்த பக்கம் வந்துட்டேன். ஐயோ என்னடா இது உண்மையை குழப்பது. ஐயோ பேட்டரி திருப்பி வராதா? ஓ மை காட் சூப்பரு. ஏங்க நான் திருப்பி கேம் விட்டு வெளியே போயிட்டு வரணும் பண்ணா. அப்போ வெளியே போயிட்டு ஐயோ இருங்க நான் வெளியே போயிட்டு வரேன். ஏங்க எப்பா 9 நேரம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல நம்ம கீழே வந்து ஞாபகம் இருக்கா? கீழே வந்து திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து விட ஆரம்பிச்சினேன். கேம் விட்டு வெளியே வந்துட்டேன். திருப்பி ஃபர்ஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். அதனால ரொம்ப உங்களுக்காக கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்காக கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. நான் இடம் தான் இது. பேட்டரி இருக்கு. கன்னு தான் நினைக்கிறேன். கன்னு உடைச்சிட்டேன். இங்க ஒரு பேட்டரி இருக்கு. எறா பேட்டரியா வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு பேட்டரி. இதுல மட்டும் லைட் எரி. இதை மட்டும் எடுக்க முடியும் நம்மளால. இதை எடுத்துட்டு கையை மாத்தி இந்த கையே நம்மளுக்கு எனக்கு தெரியும் இதை யூஸ் பண்ணதுக்கு. எடுத்துட்டேனா இதை தூக்கி இங்க வச்சிடலாம். ஓப்பன் டோர். என்னடா இந்த ஓட்டக்குள்ள போனோம். என் தங்கச்சி அங்கதான் இருக்கா. அங்க போயிட்டு இருக்கேன். டக்குன்னு போலாம். நான் போறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அவ்வளோ பெரிய இதோ. அந்த என்னடா இது பயந்துல திருப்பியும் போகணுமான்னு இங்க வச்சுட்டு இங்க நெக்ஸ்ட் இங்க இருந்து எடுத்து இங்க அதில் வச்சுட்டேன். ஓப்பன் த டோர். நெருப்பு இருக்கு. நீ நெருப்பு எடுத்துட்டு போய் எங்க வைக்கணும்? இங்க வைக்கணுமா? வச்சுட்டேன். டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் த டோரா. தங்கச்சி அந்த பக்கம் போயிட்டா. நம்மளால போக முடியாதுல. இவ்வளவா? இதோ பாருங்க. இது ஷார்ட்கட்டு. இருந்தாலும் நம்ம நேர்மையாவே போவோம். கன்னு சுடு. உடஞ்சிச்சு. இப்போ இந்த பக்கமே போயிட்டு மேலே பிடிக்கணுமா? நீ கை மந்திக்கிறேன். ப்ளூ கையிலே பிடிச்சாச்சு. இப்படி போயிட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுற? நெருப்பு இருக்குடா. வேற வழியில் அந்த நெருப்பை வேற எடுத்துட்டு வரணும் மாட்டாங்கண்ணே. இருங்க இப்போ நம்ம திருப்பியும் மேலே போகணுண்ணே. என்னடா இது எல்லாமே புரியுது. மேலே போயிட்டு திருப்பியும் கீழே போடுறா. ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்ம நெருப்பு எடுத்துட்டு வரணும் மாட்டே. வேகமாக போகிற பட்டானை கொடுத்துரு. கையை மாற்று. நெருப்பை எப்போனா நிஜமான நெருப்பு டக்குன்னு போனோம். கொஞ்சம் லேட்டாக ஆச்சுனாலும் மிஸ் ஆயிரும்னா வச்சுடு. வெயிட்டா அப்பா வச்சுட்டேண்ணே. லேட் ஆயிடுச்சுன்னா மறைஞ்சிடும். அது வரைக்கும் க்ளீன் ஹேண்ட் பண்ணுறான். எல்லாம் கொண்டாத்துட்டு மறைஞ்சிடும். ஓகே இப்போ இந்த ஐஸ் கட்டி எடுத்துட்டு உண்மைனா இந்த இடத்துக்குனா நம்ம ஈஸியாக வர வேண்டிய ஷார்ட் கட்டுற இருந்தாலும் நம்ம நேர்மையாக பிரசனண்டு. ஆனால் சாப்டர் 5 நிஜமாவே பிரசனண்டு இப்படி இருக்காது. வேற மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும் வேற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் இதே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கிராஃபிக்ஸ் பண்ண அளவுக்கு உங்களுக்கு இது இல்லை போல. இந்த கேம் என்னடா இது தெரியனால நான் எல்லாத்தையும் டக்குன்னு பண்ணிட்டேன். ஆமாண்ணே. என் தங்கச்சி அவங்க எங்கேயோ போயிட்டா. எங்கே போயிருக்கான்னு தெரியல. இந்த பக்கம் இடம் போகுது. இங்கே எலக்ட்ரிக் கேட்குறானே.
இல்லை நான் கேட்குறேன் பாய்ஸ் கட்டிக்கு நான் எங்கே போகிறது டுட்டோரியல் கொடுக்கண்ணா தெரியாமல் டுட்டோரியல் படிக்கல இந்த டோர் ஓப்பன் ஆகுது இருந்தாலும் நான் இப்போ என்ன பண்ணுறேன் புரிஞ்சு போச்சு எறா எடுத்துட்டு இதை போட்டு ப்ரெஷர் அண்ட் எறா இது 2வது மேப்பையும் நான் இன்னும் முடிக்கல அதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஆஹா இதுக்கும் வேணுமா ஒரு வாட்டி போக வேண்டியதா இருக்கு 4 மேப்பை முடிப்போம் நாளை பாப்பா ஐயோ 1 மணி நேரம் சொல்லிட்டாங்க ஏன்னா பேசுறாங்க என் தங்கச்சி விளையாண்டுருக்கா அதனால பேசுன்றா பாத்துக்கலாம் ஏன்னா எங்கேயோ ஸ்டக் ஆயிடுறான் என் தங்கச்சி பேசுன்றா அண்ணா அண்ணா கேமே முடிச்சிட்டேன் ஏங்க என் தங்கச்சி சாப்டர் 2 முடிச்சிட்டானே இப்போ இதே இருக்கு எடுத்து கனெக்ஷன் மாத்து வச்சிரு ஃப்ரெண்டா ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டீங்க கைய மாத்து எடு இந்த ஒரு என்ன என் தங்கச்சி இன்னும் முடிக்கலையா முடிச்சிட்டேன் என் தங்கச்சி முடிச்சிட்டா நம்மளோட டக்குடான்னு முடிப்போம் அங்க ஒன்று இருக்கு சுங்குன்னு நினைக்கிறேன் அப்படியே லேண்டை போட்டு ஆனால் இது எப்படி அந்தரத்தில் பறக்குதுன்னு தான் தெரில அந்தரத்தில் பறந்துட்டு இருக்கு ஆமா இன்னும் இடம்டா இது ஐயோ இன்னும் முடியலையா இப்போ ஐஸ் வேணுமே இதை உடைக்கிறதுக்கு ஐஸ் வேணும் ஒன்று இருக்கு இதை ஓப்பன் பண்ணால் ஐஸ் இருக்கா இதை அப்போ எடுத்துட்டு இதை வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ரெஷர் அண்ட் எடுத்துட்டு இதை வச்சு அப்படியே ப்ரெஷர் நான் 3வது ப்ரெஷர் இங்கே நெருப்பு இருக்கு அப்போ நெருப்பு தேவை சிச்சி கை மாத்திர கை இது ரோப்ளாக்ஸு அந்த அது ட்ரோல் கைன்னு போட்டிருக்கு அது ரோப்ளாக்ஸ் முடிச்சிட்டியா இன்னும் முடிக்கல இதை வெயிட் பண்ண நம்ம ஒன்றா போகலாம் கொண்டா நாங்கள் எடுத்துருப்போம் இதுக்கு நெருப்பு வேணுமா கை போ நெருப்பு எடுக்கணும் ஏங்க நாங்க ஒரே ஒரு கேம் டக்குனு மாற வெயிட் பண்ணுங்க எக்ஸ்பே போடுறோங்க ப்ரோடோடைப் எக்ஸ்பே போடுறான்ல நான் என்ன போடுவானான்னு தெரில பார்ப்போம் ஏன்னா நான் இந்த கேமே இன்னும் முடியல எங்க அதை போடுறேன் ஓகே வச்சுட்டேன் தெரிஞ்சிச்சு ஓப்பன் த டோரா ஓப்பன் பண்ணுங்கடா ஓ இதுக்கு நான் இந்த 2 எலக்ட்ரிக்கை கேட்டிங்களா ஐயோ திருப்பியும் ஓடுங்க எப்போ இதை எடுத்துட்டு நேராக டக்குனு முன்னே இப்போ 2 கொடுக்கணும் டக்குன்னு போய் வை டக்குன்னு போ திருப்பியும் எடுத்துட்டு எறா அடி ஓடு வச்சுட்டேன் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அதெல்லாம் முடிச்சிட்டேன்டா நம்மளாம் முடிச்சிட்டோம் சாப்டர் 2 அதான் சாப்டர் 2 மேப்னு நினைக்கிறேன் அது கிடையாது அதான் நினைக்கிறேன் தெரில முடிச்சிட்டேனா முடிக்கிற மாதிரி தெரிலையா நான்டா டேய் இன்னும் முடிக்கலையா இந்த லிவர் வட்டம் தின்ன போடும் அப்படியா ஆமா ஆலரான கேம் பிளேவை முடிச்சிட்டோம் இப்போ நம்ம லாபிக்கு போனோம் வெயிட் பண்ணுங்க இதை தொட்டுட்டு லாபிக்கு வந்துட்டேன் சாப்டர் 2 ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா சாப்டர் 2 ரொம்ப கஷ்டமாச்சு இப்போ சாப்டர் 3 போவோம் வந்து சாப்டர் 3 ரொம்ப ஈஸியா என்ன பண்ணோம் உள்ள ஒரு ரிவர் இருக்கு அழுத்துனா இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு இன்னும் ஒரு உள்ள பாக்ஸ் இருக்கு நீனே ஃபர்ஸ்ட் போணும்னு இருக்கியா இல்ல நான் இப்படியே ஒரு இடத்துல அவுட் ஆயிரும் இருந்தா இங்க வந்துருச்சு பாத்தீங்களா கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல எனக்கு கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி ஜெல்லிலா எனக்கு லாக் அடிக்கிற மாதிரி இருக்கு பர்பிள் கை எங்க போனோம் மேலே போகணுமா பேய் மாதிரி கத்துற நீ ஜெல்லிலா என் தங்கச்சியா நீ தங்கச்சி மாதிரியே இல்லை அவ்வளோ மோசமாகுதுற ப்ரோ பிளேயர் நீ நவுரு ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் நவுரு எனக்கு நானே இது கேம் பத்தி தெரியும் எனக்கும் தெரியும் நீ போ ஒரு சீன் கொடுக்குற இதை பிடிச்சிட்டு இழு நெக்ஸ்ட் இதை புடியே கை வர இங்கே போகிறேன் என் தங்கச்சி இப்போ ஃபர்ஸ்ட் போய்ட்டுருக்கியா நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டாவ உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கா அதை கொடுக்கணும் ஆனால் ஏன் தெரில இந்த கேமில் குனிய முடியல டே இப்போ அதை பிக்கணுமா பாப்பி பிளேட் டைம் வச்சு பரவாயில்ல பாப்பி பிளேட் டைம் போடி இதே பரவாயில்லன்னு தோணுது நீ பாப்பி பிளேட் விளையாட போறியா மறைக்காத நீ மறைக்காத ஃபர்ஸ்ட் ஏங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட தலைவலி நான் ஒரு பேய் மல்லிக்கிறா ஆமாம் இப்படி ஜம்பே
போயிடா. எப்படி அதை பிடிச்சி இழுத்துட்டேன். கொஞ்சம் இழுத்துப்போம். என்ன இவன் அப்படி லேண்ட போட்டேன் நான்ட்டேன். சரி, இங்கே ஒரு லிவர் இருக்கு, அழுத்தி போட. இல்லை சார், இந்த பக்கடா போகணும். இந்த இடமே மார்க்கமாக இல்லை. இப்படி ஜம்ப் போட்டு இந்த பக்கம் இப்படி போடுறது. இந்த பக்கம் ஒரு வழி போகுது. ஐயோ, கீழே விட்டேன். என்னடா ஒன்றுமே புரியல எனக்கு. ரெட் ஸ்மோக் போயிட்டுருக்கு. ரெட் ஸ்மோக். நெக்ஸ்ட்டு ஐயோ என்னடா இது. ஓகே நான் எங்கள் அம்மா கூப்பிட்டேன், போயிட்டு வந்தேன். ஓகே, ஜம்பு லேண்டு. அப்போ இது புரிஞ்சு போச்சு. பண்ணிட்டாடா, எனக்கு புரிஞ்சிச்சுடி. லிவர் டவர் மாட்டிது. இது இப்படி பிடிச்சி இழுத்துட்டா நான் டோர் ஓப்பன் ஆயிருமா? ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஜம்ப் போட்டு இந்த பக்கம் வந்துட்டு ரெட் சைஸ் ஸ்கேனு. என்னாச்சு? எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. இது டவர் மாட்டிது. தலைவலியா இருக்கா? இருங்க, என் தங்கச்சிக்கு மண்ணு குத்திக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சி தொலை பெரும் தொலையா இருக்குண்ணே. இதை இழு. என்ன உனக்கு என்ன புதுசா இங்க ஒண்ணு இருக்கு? அதான் பண்ணிட்டேன். ஓகே தள்ளிடுச்சு. இதே போதும். இருங்க, என் தங்கச்சி இப்படி ஒரு ஜம்பு, இப்படி ஜம்ப் பண்ணியா? இங்கே வந்து ஒரு ஜம்பு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த லிவரை அழுத்திட்டு திருப்பி இந்த லிவரை ஆஃப் பண்ணிடு. ஓகேவா? ஐயோ, இது லிவர் அழுத்து. என்னங்க என் தங்கச்சி பண்ணி குத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட ஆளா காணும்னு பார்க்காதீங்க. அழுத்துனா அப்புறம் திருப்பி ஆஃப் பண்ணிடு. அப்புறம் கரெக்டாக இருக்கும். எப்போ என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு ஜம்பை போட்டு இந்த பக்கம் ஸ்கேன் பண்ணு. தங்கச்சி வந்துட்டா. நெக்ஸ்ட்டு ஸ்கேன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு டோர் ஓப்பனாக இருக்கு. தொங்கணுமா? சாப்டர் 1 சாப்டர் 2 முடிக்கிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வேறு கூப்பிட்றாங்க. நான் ஃப்ளூக்ரான்ட்டேன். இந்த முக்கியமாக என்ன பண்ணேன்னா, கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் வச்சு என்ன பண்ணணும், ஃப்ளூக்ரான்ட்டேன். இருந்தாலும் ஓகே, எனக்கு இதே போய்க்கிறேன். இப்படியே வந்துடலாம். யாருக்கு லேட் ஆகணும். அந்த பாக்ஸ் எல்லாம் தள்ளி இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுமா? நம்ம தப்பு பண்ணிட்டேன். இங்கேருந்து எப்படி அங்கே ஜம்ப் பண்ணுற? பண்ண முடியும்ன்றீங்க. கீழே விழுந்துட்டேங்க. ஐயோ, நானும் கீழே விழுந்துட்டேன். தங்கச்சி கீழே விட்டேன், நானும் கீழே விட்டேன். இந்த பக்கம் வந்துட்டேனா? ஏங்க திருப்பியும் மலர்ந்துதான் பண்ணணும் போலையே. ஆமா, ஒரு வேலையில திருப்பி சாப்பிட 3க்கு போறேன். இதை பண்ணி வச்சுட்டோம், அதனால நம்மள தப்பிக்கிறோம். ஓகே, இதான் பண்ணியாச்சு. ஜம்ப்பு இதான் பண்ணிட்டோம். திருப்பியும் நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல. இப்போ திருப்பி இதை அமுத்திட்டு திருப்பி இந்த பக்கம் வந்துட்டு இதெல்லாம் திருப்பி இந்த லிவர் அமுத்திட்டு திருப்பியும் இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு இந்த பக்கம் வந்துடலாம். திருப்பியும் சுங்க போட்டு நம்ம அதே மாதிரி அந்த பக்கமே போயிட்டு தான் நல்லா இருக்கும். இங்கிருந்து ஒரு ஜம்பை போடு. இங்கிருந்து ஒரு ஜம்பை போட்டு அப்படியே சைடில் போய் இங்கே தான் வைக்கணும். வந்தேன் ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு. இங்கேருந்து எப்படி அங்கே ஜம்ப் பண்ணுறது? ஒருவேளை இன்னொரு பிளான் பண்ணுறேன். என்கிட்ட பிளான் இருக்கு. இப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போக முடியுமா? கேமே நம்ம முடிச்சிட்டோம். நம்ம கேமே முடிக்க போகிறோம். இல்லை கீழே விட்டேன்டா. டேய் சபா, திருப்பியும் அதே இடத்துக்கு தான் போனோமா? ஏங்க முடியல. இதுக்கே 40 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன இடம்டா இது? வந்ததுக்கு வரேன். திருப்பியும் மேப் 3க்கு போகிறேன். எனக்கு ரொம்ப வெறியாவது. திருப்பி வந்துட்டேன். ஜம்பு டே விளையாடுறா சின்ன பாக்ஸ். தேங்க்யூடா. திருப்பியும் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதான் பிடிக்க முடியாது. நான் பண்ணி பார்த்துறேன். அது ஏன்னு தெரியல. திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து வா. நீ மாதிரியே நான் வந்த மாதிரியே திருப்பி இந்த லிவர் அமுத்துறா. என்னடா இது கேம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுன மாதிரி இல்லை? இன்னும் ஒரு மாதிரி தெரியுது எனக்கு கேமு. ஐயோ, லிவர் அமுத்த மறந்துட்டானா? லிவர் அழுத்துறா. லிவரை அழுத்தி பூடி. அழுத்திட்டேன்.
நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு ஜம்ப போடு. வேலை நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, நம்ம இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இல்ல வர பேட்டரி கேட்கல, பேட்டரி கட்டினால்னா சொல்லி முடிச்சிருக்கோம் இந்த சாப்டர் 3ல. டேய் யா கீழே விழுந்துட்டேன். தலைவலிக்குதே. பசங்க முடிச்சுக்கலாமா சாப்டர்? இன்னும் 2 தான் சாப்டர் 3 சாப்டர் 4. யான் எப்படி இருக்கான் அர்த்தாவும் அவ்வளோ பெருசுனா இல்லை இது. சரி எல்லாத்தையும் போட்டலாம். இல்ல லேட் ஆகுது ஜெல்லில, 40 நிமிஷம் ஆயிடுச்சு ஜெல்லா வீடியோ. அதான் பாக்குறேன். பார்த்து முடிச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாமா? பாப்பா வெயிட் பண்ணு. முடிக்க முடிச்சு இந்த மேப்பை முடிக்கணுமா தான் எனக்கு கவலையா இருக்கு. இதை முடிக்க முடியல. நான் திருப்பியும் ஃபர்ஸ்ட் வரேன். கீழே வந்துட்டேன். ஜம்பே டே டே நாளைக்கே வெறி கோத்துல இருக்கேன். ஸ்பீடுக்கு இது குறைஞ்சிச்சோ? ஸ்பீட் கொஞ்சம் போட்டு வரேன். ஸ்பீட் குறைஞ்சிச்சு. ஓகே இப்போ இப்படி ஒரு ஸ்பீட் இருக்கேன். இன்னும் திருப்பியும் இந்த லிவர் அழுத்தியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க வந்து ஒரு ஜம்ப் போட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டு இப்படியே பிடிச்சிட்டு இது இப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த இடம் தானா? இந்த இடம் தான் எனக்கு புரியாம இருக்கு. எனக்கு புரியுது. நான் இங்க இருந்து ஜம்ப் பண்ணிட்டு அங்க ஒரு சுங்க பிடிச்சி இந்த பக்கம் வந்து அப்படி வரணும். ஆனா நம்மளால இங்க இருந்து ஜம்ப் பண்ணி அந்த இடத்துக்கு போக முடியல. அதனால நான் வேற ட்ரிக் யூஸ் பண்ணணும்னு பாக்குறேன். கீழே வந்துட்டேனா திருப்பி நான் இந்த பாக்ஸை பிடிக்கணும்னு எனக்கு கவலையா இருக்கு. திருப்பி இந்த பக்கத்துல இந்த பக்கம் போயிட்டு திருப்பி இந்த பக்கம் பிடிச்சிட்டு இந்த பக்கம் மேலே போயிடலாம். என்ன பண்றது? இப்படி இருந்து ஒரு ஜம்பா இந்த ஒரு பிளான் இருக்குங்க. கம்பி மேலேயே நடந்து வந்துட்டேன். உண்மை நாம இப்படி வரணும். இந்த சுங்க போட்டேன் பவர் ஸ்குட்ச். ஏங்க தங்கச்சி மண்ணு குடிக்கணுமா? இருங்க உங்களுக்கு ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கு ஒரு இங்க ஒரு வழியா என் தங்கச்சிக்கு மண்ணு குடுத்துட்டேன். நான் என்ன பண்ணப்பா இங்க பட்டன் இருக்கு, அழுத்திட்டேன். டோர் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி எதுக்கு உடஞ்சிருக்குன்னு தெரியுமா? இந்த பட்டன் நான் தடுத்துக்கிறேன். அழுத்திட்டு இல்ல கண்ணு வச்சு சுடுறியா? புடி வந்துருச்சு. ஜம்ப் பண்ணி எங்கடா போகணும்? இப்படியா இந்த பக்கம் போகுது. இந்த பக்கம் வைப்பு மேப்பா இதை பிடிச்சிட்டேன். அதோ கனெக்ஷன் இருக்கா? கனெக்ஷன்ஸ்க்கு வந்து கனெக்ஷன் மாத்திரம் மாத்திட்டேன். ஓகேவா? இன்னும் வரல. இன்னொன்று ஒரு வாட்டி கனெக்ஷன் கொடுக்கணும். ஜெல்லிலாம் கொடுத்துட்டேன். வந்துருச்சா? எஸ் முடிச்சுச்சாடா. இன்னும் முடியலடா கேமு. டேங்க ரொம்ப இது இழுக்குது இந்த கேமு. இந்த சாப்டர் 3 ரொம்ப பெருசாக இருக்கு. என்னடா அவ்வளோதானா கேமு? முடிஞ்சு போச்சா? அவ்வளோதானா கேமு? அப்படியே ஒரு வழியா சாப்டர் 3 முடிச்சாச்சு. சாப்டர் 4 போகலாமா? சரி போகலாம். நான் சாப்டர் 3 முடிச்சிட்டேன். நீ முடிச்சிட்டியா? ஏன்னா என் தங்கச்சி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டேய் கனெக்ஷன்டா கரெக்டாக இருக்கு கனெக்ஷனு. கனெக்ஷன் வந்துச்சு. இந்த விப் மேப் இருக்காது. அரை காட்ட தான் செய்யும். நீ விடு. அரை பிடி. இதை பிடிச்சிட்டு அலறான் தங்கச்சியும் கேம முடிச்சிட்டா. அப்படி புரோக்கன் ஆகி சீக்கிரம் வா. மட்டியா நான் போறேன். போயிட்டேன். அப்பா என் தங்கச்சியும் வந்துகிட்டு இருக்கா. அதுக்குள்ளேயே நானும் போயிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. ஏன்னா நம்ம தலைமை ஐக்கிய வர போறா. அது மட்டும் இல்லை. வெயிட் பண்ணு கம்னு. சாப்டர் 5ல புரோக்கன் ஆகி வரும். நீங்க சாப்டர் 4 பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். புரோக்கன் ஆகி தான் வர போறேன். நான் சாப்டர் 5 பார்க்கல இது வரைக்கும். சாப்டர் நிறைய சாப்டர் 5 பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய அதான் வருது. ஐயோ ஸ்லோவா போடுறா, வேகமா போடா. ஆஹா இங்க ஒரு எலக்ட்ரிக் இருக்குண்ணே. இந்த பக்கம் போயிடலாம். இதுக்கு எங்கடா வைக்கணும்? இங்க வைக்கிற மாதிரி இருக்கு. வச்சுட்டேன். ஐயோ ஸ்பீடு அவன் அந்த பக்கம் போறான். அப்படியே போ. இங்க ஒரு பேட்டரி இருக்கு. எடுத்துட்டேன் போட்டுடலாம். இந்த பக்கம் வரான்னு வர தெரில.
இந்த பக்கம் வரானா? வா 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 வா. இந்த பக்கம் வர, இந்த பக்கம் வரான். நம்ம இந்த லிவர் அழுத்தில அட ஐயோ கிட்ட தப்பிச்சிட்டேன். நான் தப்பிச்சிருவேன். என்ன பேட்டரி அண்ணா? நான் தப்பிச்சிட்டேன். டக்குனு வா, இருங்க என் தங்கச்சி பண்ணி குத்திட்டு வந்துடுறேன். அதுக்கு மேல இந்த பேட்டரி எடுத்து அந்த ராக் மேலே ஏறி குடிச்சிரு. செத்துல இருங்க, என் தங்கச்சி பண்ணி குத்திட்டு இருக்கேன். ஓகே, பேட்டரி ஏறு. டக்குட்டு இவன் தங்கச்சிக்கு பண்ணி கொடுக்கணுமா? வீட்டுறா பேட்டரியை வை. வச்சாச்சு. இப்போ வரானே அக்கி டே வாடா வாடா. நானே முடிச்சிட்டேன்டா. இது என் தங்கச்சி பண்ணி கொடுத்துக்கிட்டுங்கடா. டே டோர் ஓப்பன் பண்ணுங்க. என் தங்கச்சி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டக்கு டக்கு நெக்ஸ்ட் ஆறு எலக்ட்ரிக் டே மண்டையா வந்துட்டான். தங்கச்சி பண்ணி கொடுத்துக்கிட்டு பக்கத்துல தான் இருக்கான். வேகமா போ. வந்த பக்கம் போயிட்டானா? இந்த பக்கம் வராரு. என் தாங்க டக்குன்னு பேட்டரி ஏறா. பக்கத்து வந்துட்டோம். எடுக்கல. ஐயோ ஏங்க என் தங்கச்சிக்கு வந்து கஷ்டமா தெரியுது. நான் ஈஸியா பண்ணிட்டேன். எனக்கு பக்கத்துல பா 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 ரொம்ப கிளிச்சு கட்டுறான் இந்த அக்கி. இவன் காட்ட இவங்கிட்ட தப்பிக்க போறோம். இந்த பக்கம் வந்துட்டானே. டேய் கொஞ்சம் நிம்மதியா. ஐயோ ஜல்லா இதை மாட்டிக்கிட்டேனே. இருங்க ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறேன், லேட் ஆகும். ஏங்க என் தங்கச்சிக்கு பண்ணி கொடுத்துட்டேன். என்னடா பண்ணணும்? அண்ணாக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா வச்சிருக்காங்க. ப்ரெஷர் அண்டர் எனக்கு வராது. இது பண்ணி தந்துறியா? இது வெயிட் பண்ண பண்ணணும். என்ன பண்ணணும்? இருங்க, இது ஆடிக்கிட்டே இருக்கே. பிடிக்கணுமா? ஓகே ஓகே, இதை முடிஞ்சிச்சு. இதை வச்சு கண்ணாடி இருக்குல்ல, அங்கே ஒரு கண்ணாடி கிராக் வந்துருக்கு. இதை இந்த ப்ரெஷர் அண்டை வச்சு எனக்கு புரிஞ்சிச்சு. என் தங்கச்சி தான் சொல்லி கொடுத்தா. இதை போய் உடச்சாச்சு. இப்போ என் தங்கச்சிக்கா பண்ணி கொடுத்துட்றேன். இது அப்படியே பிடிச்சி அந்த செவுட்டுல முடிச்சிட்டியா? செவுட்டுல முட்டி வருது. தபால் தபால் தங்கச்சியும் உடச்சாச்சு. ரெட்டான மாத்திப்போமா? எதுக்கு? எனக்கு அதான் நல்லா இருக்கும். என் தங்கச்சி பறந்து போயிட்டா பாருங்க. ஃபைன்னு நானும் பறந்து போறேன். பறக்கலாமா? நல்லா பறக்க மாட்டேலாம். பறந்துட்டேன். நம்ம வந்துட்டேன். ஓப்பன் த டோரா. இந்த இடத்துல இந்த தேவை இது இருக்குல்ல. என் தங்கச்சிட்ட சொன்னேன். எல்லாத்தையும் அவன் என்கிட்ட சொல்லிட்டா. வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஓப்பன் த டோர். எலக்ட்ரிக் எடுக்கணும். இந்த பக்கம் எடுத்துடுறேன். என் தங்கச்சி போயிட்டா. ஐயோ என் தங்கச்சி ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்காளே. ஃபர்ஸ்ட் போனா எனக்கு பிடிக்காது. ஓப்பன் தங்கச்சி ஃபர்ஸ்ட். இரு கட்டாத பேய் மாதிரி. அம்மா ஓப்பன் த டோரா. ஓப்பன் த டோரா. போடி ஓப்பன் பண்ணு. டக்குனு ஓப்பன் பண்ணு. ஓப்பன் த டோரா. கொடுத்துறேன். பேட்டரி எடு. நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். இவ ஒருத்தி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் போனேன். அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் போற. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் காட்டணும். இதை எப்படியே தள்ளிட்டு கரண்ட் கனெக்ஷனா? ஓகே ப்ரோ. கரண்ட் கனெக்ஷன் சாப்டர் மேப் ஒன்னுடுற. என்னடா பக்கா? இது ஒரு பக்குனே இந்த ஃபோன்ட. வந்துருச்சு. இதை இப்படி பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் இப்படி பிடிச்சிட்டு இப்படி சுத்திட்டு ஜெல்லில வீடியோல இருக்க கம்னு இருக்கு கொஞ்சம். இது இப்படி பிடிச்சி இப்படி சுத்தியாச்சு. இதையும் சுத்தியாச்சா? ஆளாடா முடிச்சடா. என்ன தொலையா இருக்கு. கை வந்துரு. என்ன வர்ற? வந்துருச்சு. ஓப்பன் த டோர். இங்கே நிறைய லிஃப்ட் இருக்கு. சரி லிஃப்ட்குள்ளே போய் உட்காந்துப்பான். இருட்டா இருக்கே. ஒரு லைட் ஆன் பண்ணிப்பான். என்னடா? ஐயோ எங்கேயோ கூட்டு போகுது. என்னண்ணா இந்த லிஃப்டே வளைஞ்ச மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க என்ன கிராக் விழுந்துட்டு. ஐயோ டான்ஸ் ஆடுது. கீழே விழுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க டான்ஸ் ஆடுதுன்னா இந்த லிஃப்ட். ஐயோ கீழே விழுவ போறோம். சோலி முடிஞ்சுது. எங்க போயிட்டு இருக்கனே தலையே. எங்க பயமா இருக்கு. இப்படி உரமா நின்று போவோம். இன்னும் இந்த டான்ஸ் ஆடுறது உடஞ்ச லிஃப்ட் போலையே. நிஜமா உடஞ்சுதான் இருக்கு. வந்தாச்சாடா பயமா இருக்கு.
லேண்ட் ஆகிடுச்சு இந்த இடம் தான் நினைக்கிறேன். லிஃப்ட்டு நின்றுச்சு. வந்தாச்சு ஊருக்குள்ள. ஓப்பன் த டோர். ஐ திங்க் கேம் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி லிஃப்ட் வந்தாலே முடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஆமாண்ணே கேமை முடிச்சிட்டோம். எப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏங்க என் தங்கச்சி வந்துட்டா. அவளுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ யார் நம்ம ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண. ஒரே நிமிஷம் போவாத. ஏங்க வீடியோ முடிச்சிடலாமா? ரொம்ப 50 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி சும்மா யார் நம்ம எட்டி பார்த்துட்டு வரலாம். இன்னும் 10 நிமிஷம் வந்தா 1 மணி நேரம் வீடியோ. சரி வேணா சும்மா யார் நம்ம எட்டி பார்த்துட்டு வரலாம். ஈஸியாக இருந்துச்சுன்னா முடிக்கலாம். இல்லைன்னா எட்டி பார்த்துட்டு வரலாம். அதான் கரெக்டாக இருக்கும். சுங்கப்போடு இங்கே பாருங்க. லேசாக லிஃப்ட் வந்துட்டேன். ஒரே சுங்க எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. நான் வெளியே போயிருவேன். பேட்டில் பண்றீங்க சும்மா. ஈஸியா இருந்துச்சுன்னா முடிக்கலாம். கஷ்டமா இருந்துச்சுன்னா முடிக்க தேவையில்ல. முடிச்சுக்கலாம். ஈஸி கீசின்னு கத்தார. நெக்ஸ்ட் பாப்போம். அவன் எங்கேயோ அப்போ ஒன்னும் அடிக்க மாட்டானா? அவன் எங்கேயோ மாட்டிப்பான். ஹாய் நபி. இன்னும் ஒண்ணுமே பண்றா. கண்ணு தெரியுதியா? அவன் எங்கேயோ மாட்டிப்பான். ஏன் நபி? இவன் யார் நம்பி இருக்காளா? அவன் எங்கேயோ மாட்டிப்பானே. என்னடி புடிச்சான்? அப்படி பாவி கோட்டு விட்டானே. இவன் கடிக்கிறான். சொன்ன இவன் என்னை கடிச்சிட்டாண்டி. நானே அவுட் ஆயிட்டேன். ஒரு லிவர் இருக்கு. இந்த லிவர் அழுத்திப்பான். அழுத்திட்டு இங்க ஒரு பேட்டரி இருக்கு. இங்க ஒரு பேட்டரி இருக்கு. ஆனா எடுக்க வேணாம். எதுக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு போது நான் சொன்னா நீ பேட்டரி எடுக்கணும். அதெல்லாம் தேவையில்ல. நீங்க முன்னாடி ஜம்பு. இப்படி இந்த இடத்துல இது வைக்கணுமா? இப்போ கையை மாத்திட்டாங்க. ஐஸ் கட்டி பார்த்தேன். புறா சரி உன் மூக்கு ரெண்டே தள்ளி வருது. இல்லங்க யானை பிடிச்சதில்ல. அதான் சவுண்ட் விட்டேன். இது ப்ரெஷர் இப்போ டக்குன்னு நான் வெளியே போறேன். முறி டக்குன்னு இன்னும் 10 நிமிஷத்துல வரேன். நான் எப்படியா 10 நிமிஷத்துக்குள்ள வீடியோ முடிக்கணும். 1 மணி நேரத்துல தாண்ட மாட்டேன். ஏன் தெரியுமாங்க? போறோம். ஏங்க ஒன்னும் இல்லைங்க. சைக்கிள் இல்ல என்கிட்ட. சைக்கிள் இல்ல. ஆமாங்க சும்மா விளையாட்டு சொன்னேன். அதுக்கு மட்டும் இல்ல. இப்போ நான் 10 நிமிஷத்துல குடிக்கணும். ஏன்னா நான் வீடியோ தான் 1 மணி நேரம் போட்டேன்னா எங்க அம்மா அந்த தீட்டு எடுத்துடுவானே. வீடியோவே 1 மணி நேரம் போடுவேனே. அதனால ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். டக்குன்னு டக்குண்டா கனெக்ஷன்டா. இதான் ஒரே வகை. இந்த கரண்ட் கம்பியில கொடுக்கும் போதே கொடுத்துறான். கை வை முடிஞ்சிச்சா? இந்த டோர் ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆயிடுச்சு. பேட்டரி இருக்கு. நான் பேட்டரி எங்க போடணும்னு பார்த்துட்டேன். எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல 2 பேட்டரி போடணும்னு போட்டிருக்கா. இங்க ஒரு பேட்டரி வச்சுட்டு அந்த இடத்துல பேட்டரி இருக்கும். யானை எங்க இருக்கு? ஆமா இங்கதான் இருக்கான். டக்குன்னு போயிட்டேன். எனக்கு தரதே இருக்கு ஓப்பன்ல. நீ பேசுறதே ஒழுங்கா கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் வீடியோ எல்லாம் பாக்குறேன். எல்லாம் கூடாது. கைய மாத்திரா. பின்னாடி யானை போய் வரான்னு நினைக்கிறேன். ஏதோ கூடாது. இல்ல இது இருக்காம இருக்கேன். கீழே இருக்கான். நெக்ஸ்ட் அங்க ஒரு கனெக்ஷன் இருக்கா. மத்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. 2 பேட்டரியை போட்டேன். கைய மாத்து. எலக்ட்ரிக் எடுத்துக்கலாம். இது எங்க போடணும்னு தெரியல. இது கைய மாத்தவே இல்லையாடா? அடே எலக்ட்ரிக்கு இது அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே இருக்கான். ஹாய் அன்னபி. லைட் அடிச்சா கண்ணு தெரியும். இதோ இருக்கு பாருங்க. எடுத்துட்டு வா வந்துருச்சு. வச்சாச்சா? டோர் ஓப்பன் ஆயிடுச்சா? இன்னும் வேகமா போடா. இங்கே இருக்கு. என்னடா இது? உள்ள இது வைக்கணுமா? ஐயோ வெளியே போன. வெளியே. ஓ மை காட். இங்கே இருக்கு. என்னடா இது? இழுத்துட்டேன். இங்க ஒரு மாதிரி கேப் இருக்கு. என்ன அது? வா இன்னும் கொஞ்சம். இப்படி போலாமா? தேங்க்ஸ்டா. உள்ள மாட்டிப்பேன்னு நினைச்சேன். ஸ்பீட்ரா. வேகமா போ. நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீ காப்பாத்து. பாத்திர போறான். நானே மாட்டிக்கிறேன். நானே அவன் பக்கத்துல போயிட்டு இருக்கேன். என்னடி மாட்டிக்கிறேன். அவனே வெஸ்டரான இருக்கான். இப்போ நான் எதுக்கு இந்த பக்கம் வந்தேன்? கனெக்ஷன் மாத்தணும் தேவையில்ல. இப்போ இந்த கையை மாத்துறா. இப்போ இதை இப்போ நம்மளுக்கு வேலையை டக்குன்னு போய் அங்கே வைக்கணும். டக்குன்னு போ. ஸ்பீடு வேணும். ஸ்பீடு கட்டி போடான்னு வச்சிடறான். வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன வேலைன்னு தெரியலையே. நெக்ஸ்ட் என்ன பண்ண மாட்டல. இங்கே சுட்டிட்டு இருக்கேன். மாத்து. இங்கே ஒரு வழி போகுது. இங்கே ஒரு வழி போகுதுன்னா இங்கதான் இடம். இது இழுக்கிற மாதிரி இருக்கு. இழுத்துல இது பின்னாடி ஒரு டோர் இருக்கு. இடமே இருக்கு. இந்த எங்க வீடியோல தெரியறான்னு தெரியல. ரொம்ப இருட்டா இருக்கு. நானும் இங்க ஒரு மேல பர்பிள் கலர் டாச்சு ஒயிட் கலர் இருக்குல்ல
நானே அதை போட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கண்ணு தெரியல, அந்த மாதிரி இருக்கு, இருட்டா இருக்கு. கேம் ஈஸியா தானே இருக்கு. ஆமா ஈஸியா இருக்கா? என் சாப்டர் 2 இருக்குல்ல, சாப்டர் 2 எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சிச்சுண்ணே. ஆமா சாப்டர் 2 ரொம்ப கஷ்டம். இவள என் தங்கச்சி சொன்னா சாப்டர் 2 அந்த தடு கொஞ்சம் கம்முனா, நீ பேசுறதே ஒன்றும் புரியல எனக்கு. என்னடா கனெக்ஷன் கொடுத்துறேன். லைட் வந்துருச்சு, லைட் வந்துருச்சு. பேட்டரி இருக்கு, பேட்டரி இந்த கையில எடுத்துக்கிறேன். இங்க கைய மாத்தணும், மாத்திட்டு நெருப்பு முடிச்சுக்கோ. லீலா நீ முடிக்க சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வையா ஓபன் பண்ணுங்கடா, எனக்கு செம்ம லேட்டு. ஓபன் த டோர். இங்க பேட்டரி இருக்கு. போர் அடிக்குதா? ஓடி எப்படியாவது இதை அழித்துட்டு இங்க ஒண்ணு இருக்கா, இதையும் புடிச்சு அழித்துட்டு பாக்க ஈஸியா இருக்கு, அதனால டக்குன்னு முடிக்கலான்னு பாக்குறேன். அமுத்திட்டேன். இங்க யாரும் சத்தம் கேக்குது, யாரும் உடஞ்ச மாதிரி, கண்ணாடி உடஞ்ச மாதிரி சத்தம் கேக்குதுண்ணா. இங்க யாரும் கண்ணாடி உடஞ்ச மாதிரி சத்தம் கேக்குது. என்ன உடஞ்சிச்சுன்னு தெரியலையே. என்னடி பண்றீங்க? ஏங்க தங்கச்சியா ஏன் நபி யாரும் பண்ணிக்கிட்டு இருக்கானே. கையை மாத்துனா பர்பிள் ஜம்பே. இப்போ எதுவும் கண்ணாடி உடஞ்ச மாதிரி இங்க ஒரு வழி இருக்கு. இந்த கண்ணாடி தான் உடஞ்சிருக்குண்ணா. இங்க கண்ணாடி இருக்கு, இந்த கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு. மேல எருவு இருக்கு. மேல பிடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த டோர் ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆகல. மேல முடிச்சுலாம் போனோம். இன்னும் 4 நிமிஷத்துக்குள்ள பண்ணிட்டு இருக்கோம். பாடா சீமா புறா புடிடா வெறுப்பெத்தார. கொஞ்சம் கத்தாத. இங்க ஒரு லிவர் இருக்குண்ணா, அழுத்திட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்னடா பண்ணணும்? ஒண்ணுமே தெரியலையே. பாடா சீமா யானை வீட்டு தப்பிக்கணும்னே. இவனே வேஸ்டாது, அவங்க 2 பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஐயோ வெளியே வந்துட்டான். இருங்க அந்த பக்கம் போறான். அந்த இடத்துல எருவு தெரியுது. ஏங்க இந்த பக்கம் வழி இருக்குண்ணா. தப்பிச்சுட்டோம் மாறா. இன்னுங்க ஏன் நம்பிக்கு ஒரு பாய் சொல்லலாம். ஏன் நம்பி பாய் வரட்டானே போட்டா. எஸ் முடிச்சிட்டேனே. யாபாடியா கேம் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமா நான் முடிச்சாச்சு. அப்போ அவ்வளோ இந்த கேம் பிளே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மொத்த மேப்பையும் முடிச்சாரு. மேப் 1 முடிச்சாச்சு. முடிக்கலங்க, அவன் முடிக்கல விடுங்க. மேப் 1 முடிச்சாச்சு, மேப் 2 முடிச்சாச்சு, மேப் 3 முடிச்சாச்சு, மேப் 4 ஐக்கியோ முடிச்சாச்சு. ஏன் நம்பி இந்த மொத்த கேமையே முடிக்கிறதுக்கு திட்டாட்டி 1 மணி நேரம் ஆகுதுண்ணே. மொத்த கேமையே முடிக்கணும் 1 மணி நேரம் ஆயிடும். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ சொன்னேன் வரும். 20 முடிச்சிக்கலாம். வேற அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் சொல்லுங்க. ஐ திங்க் நான் ஸ்டீல் ஏப்ரன் பார்ட் 3 போடலான்னு இருக்கேன். நானும் வருவாங்க, என் தங்கச்சி வருவான்னு நினைக்கிறேன். பாய் 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 பாய்.